இதயம் காணலையே, தொலைந்தும் தேடலையே, இருக்கும் இடம் தெரிந்தும் திரும்ப கேட்க மனமில்லையே. என்றும் உன்னுடன் வாழ விரும்பும் பரிமளா, ஐ லவ் யூ. பரிமளத்துக்காக ஒரே கவிதையை பல பேப்பரில் எழுதி அவள் போகிற இடத்துலலாம் அவள் கண்ணில் படுற மாதிரி வைப்பேன். தடவை கூட சந்தோஷமாக அதை பிரித்து அவள் படித்ததே இல்லை. அந்த கவிதையை பார்த்தோன்னே கோவப்பட்டு கிழிச்சு போட்டுருவா. கவிதை பிடிக்கலையா இல்லை அவளுக்கு காதலே பிடிக்கலையான்னு எனக்கு தெரியல. இன்றைக்கி நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். பரிமளம் ஊருக்கு போயிட்டு 4 நாள் கழிச்சு இன்றைக்கி தான் திரும்பி வந்திருக்கா. இன்றைக்கி எப்படியாவது என்னோடய லவ் அவகிட்ட சொல்லியே தீர்வேன். லவ் லெட்டர் எழுதி ரொம்ப தைரியமாக அவள் புக்லேயே அதை வச்சுருக்கேன். இதயம் காணலையே, தொலைந்தும் தேடலையே, இருக்கும் இடம் தெரிந்தும் திரும்ப கேட்கும் மனமில்லையே, என்றும் உன்னுடன் வாழ விரும்பும் ரகு. ரகு, என்னம்மா பரிமளம், நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன் மாமா. டேய் ரகு, பரிமளம் வந்திருக்குடா. நான் கிளம்புறேம்மா. சரிப்பா. நான் வரேன்பா. சரிப்பா, பார்த்து போயிட்டு வாப்பா. போயிட்டு வரேன் மாமா. போயிட்டு வா, ஜாக்கிரதம்மா. பரிமளம், ஹோம்வொர்க் எழுதிட்டியா? என்னாச்சு? ரகு, நான் உன்கிட்ட ஏற்கனவே சொல்லியிருக்கேன்ல, அவன் தொடர்ந்து லெட்டர் வச்சுக்கிட்டே இருக்கான். நான் 4 நாள் ஊர்ல இல்ல, இப்ப தொடர்ந்து 4 லெட்டர் இருக்கு. யாருன்னே தெரியல, ஒரே கவிதைய டெய்லி லெட்டர்ல எழுதுறான். அப்படியே கோவமா வருது. அவன் மட்டும் என் கையில கிடைச்சான், செருப்பாலேயே அடிப்பேன். நீ என்ன அங்கேயே நிக்கிற? வா. எதுக்கு? செருப்பால் அடிக்கிறதுக்கா? அவனை அடிக்கிற அடியில என்ன தைரியம் இருக்கும் அவனுக்கு? ரோட்ல ஆள் வர்றது தெரியாதா? அவனை விட்டு ரகு, நீ வா. குடிகார கிட்ட என்ன பேச்சு உனக்கு? வான்னு சொல்றேன்ல. என்னடா சொன்ன? ஏய் ரகு, அவன் தான் குடிச்சிருக்கான்ல, ஏன் அவன் கூட எல்லாம் சண்டை போடுற? சரி பண்ணவே மாட்டாங்களே. டேய், நம்ம பெருச்சாலியால எப்பவுமே பிரச்சனை தானே வரும். ஆனா நேத்து நம்ம பெருச்சாலியால ஒரு பெரிய ப்ராப்ளம் சால்வ் ஆச்சுடா. ஜஸ்ட் மிஸ்டா. பரிமளம் செருப்பாலே அடிச்சிருப்பா. நீ இந்த ஜென்மத்துல லவ் சொல்ல மாட்டடா, போடா. சொல்ல விருப்பம் தான்டா. அவன் மனசுல என்ன இருக்குன்னு தெரியாம நான் எப்படா லவ் சொல்றது? அவன் மனசுல என்ன இருக்குன்னு எப்படா தெரிஞ்சுக்கிறது? என்னடா சின்ன வயசுல இருந்து பழகுற அத்தை பொண்ணுன்னு சொல்ற, அவ என்ன நினைக்கிறான்னு கூட தெரிஞ்சுக்க முடியல? டேய், நீ என்ன நினைக்கிறேன்னு எங்களால கண்டுபிடிக்க முடியல, அப்புறம் அந்த பொண்ணு மட்டும் உன்னை பத்தி என்ன நினைக்கிறான்னு எங்களால எப்படா கண்டுபிடிக்க முடியும்? ஒண்ணு பண்றா, உன் மனசுல இருக்கிறத நேரா போய் சொல்லிடு. நேர்ல சொல்ல முடியாதுன்னு தான்டா லெட்டர் எழுதி வச்சேன். நல்ல வேலை பெருச்சாலி வந்து மோதனனால தப்பிச்சேன். சிம்பிள் மேட்ரா. நல்ல லவ் சினிமாவோ பாரு, அதுல ஹீரோ எப்படி லவ் பண்றானோ அதே மாதிரி நீனும் ஃபாலோ பண்ணு. ஏன்? எதுக்கு? இல்ல தெரியல. அதை நான் சொல்றேன். நேற்று என்கிட்ட ஒரு 30 ரூபா வாங்கிட்டு போனான். நானும் பின்னாடியே போனேன். குணா சீடி வாங்கிட்டு விடிய விடிய பார்த்தோம். அதே கெட்டப்ல காலையில் நம்மளையும் கூட்டிட்டு வந்துட்டான்.
என்ன சொம்பு வேணுமா? இல்லை, பழம் பரிமளம் லட்டு தராலாம், அதனால நிற்க வச்சிட்டான்டா. ச்சே, என்னங்கடா எல்லாரும் மணிரத்னம் டைலாகாக பேசுறீங்க? மச்சான், நம்ம கான்செப்ட்ல புதுசா ஒருத்த வந்திருக்கான்டா. ஓ, நீ எதுக்கு எங்க வந்த? தம்பி, சரக்கு இருக்கு, சைடிஸ் இல்லை, லட்டு கொடுக்குறதா சொன்னாங்க, அதான் வந்தேன். பரிமளம் லட்டு எடுத்துன்னு வராடா. யோ, நீயும் திரும்பியா? அதோ லட்டு. பார்த்த விழி பார்த்தபடி பூத்து இருக்க, காத்திருந்த காட்சி இங்கு காண கிடைக்க, ஊனுருக உயிருருக தேன் தரும் தடாகமே, மதி வருக வழி நெடுக ஒளி நிறைக வாழ்விலே, பார்த்த விழி பார்த்தபடி பூத்து இருக்க. உருண்டு போட்டியா? இதை வச்சு ஒரு புள்ள அடிக்கலாம் போல இருக்கு. லவ் தான் கிடைக்கல, லட்டாவது கிடைக்கணும் பார்த்தா அது இவ்வளோண்டு கிடைச்சிருக்கே. ஆ, ஆ, ஆ. ஏண்டா, பக்கத்து ஊர்ல ஏதோ ரெக்கார்ட் டான்ஸா? கை நீட்டி அட்வான்ஸ் எதுவும் வாங்கிட்டீங்களா? இப்படி அரையும் குறையுமா பொம்பளை ட்ரெஸ் போட்டு கூட்டிட்டு போறீங்க? டேய், எங்கடா போறீங்க? எதுக்குடா போறீங்க? இந்த ட்ரெஸ் போட்டு எங்க தானே போறோம்? அது ஒன்றும் இல்லை மச்சான், பரிமளா மனசுல நான் இருக்கனா இல்லையான்னு கேட்டு கேட்டு ரொம்ப தொந்தரவு பண்றான். அது அவன் எப்பவும் பண்றதானே? தெரியாதனமா ஒரு ஐடியாவை கொடுத்துட்டேன்டா. ஒரு பொண்ணோட மனசு ஒரு பொண்ணுக்கு தான் தெரியும்னு. உடனே ஒரு பொண்ணை ரெடி பண்ண சொல்றான். பொண்ணுக்கு நம்ம எங்க போறது? அதனாலதான் நம்ம இப்போ பொண்ணா மாதிரி போயிட்டு இருக்கோம். அவ மனசுல இவன் இருக்கானா இல்லையான்னு தெரிஞ்சுக்கிட்டு தான் திரும்பியே வரோம். செம்மக்கட்டையா இருக்கு. இன்னைக்கு கரும்பு காட்டுக்குள்ள போட்டு சார புளிஞ்சிட வேண்டியதா. கண்டிப்பா ஓகே ஆயிடுமாடா? கண்டிப்பா ஓகே ஆயிடும். ஓகே ஆனா நல்லது தான்டா. உங்களுக்கு ஓகேனா எனக்கும் ஓகே தாண்டி. ஏய், எங்கடி போயிட்டு வரீங்க? ஏய், மூஞ்ச காட்டு. நீ சரிப்பட வர மாட்டே. நீ ஏண்டி சூரிய வெளிச்சம் ஓவரா மூஞ்சி அடிச்சு கரிச்சட்டி மாதிரி ஆயிட்ட? நீ வாடி. கொல்ல மார்தா குஷ்பு மாதிரி நீ தான் முதல்ல அட பிடிக்காம வர.
போச்சு, 4 இன்ச்சு உள்ள போயிடுச்சு. கடவுளே, பரிமளத்துக்கிட்ட எத்தனை நாளாக என் காதில் லெட்டர் மூலியமாக தான் சொல்லிக்கிட்டு இருந்தேன். இன்றைக்கி தான் என்னோட காதில் முதல் முறையாக நேரடியாக சொல்ல போகிறேன். நீ தான் என் காதில் எப்படியாவது சேர்த்து வைக்கணும். ஏன் இன்னும் பரிமளம் காணும்? அவளை நேரமாகவே வர சொல்லியிருந்தேனே, ஏன் இன்னும் வரல? ஐயோ, வந்துட்டா. இவ்வளோ நேரம் தைரியமாக தானே இருந்தேன். அவளை பார்த்தோன்னே உதறுதே. இங்க தானே வரேன்னு சொன்னான். சைக்கிள் இருக்கு, ஆளை காணும். ஏதோ முக்கியமான விஷயம் சொல்லணும்னு சொன்னான். என்னவா இருக்கும்? ஐயோ, அடிபட்டுருச்சா? சாரி. சரி, என்ன விஷயம்? என்னமோ சொல்லணும்னு வர சொன்ன. என்னடா முழிக்கிற? சொல்லு, என்ன சொல்லணும்? என்ன? என்னது இது? ஏய், கையெடு. இதுக்கு அடிக்கிறதுக்கா? இந்த கையும் எடு. ஓ, இந்த கணத்துலையுமா? இதயம் காணலியே தொலைந்தும் தேடலையே, இதயம் காணலையே தொலைந்தும் தேடலையே, இருக்கும் இடமறிந்தும் திரும்ப கேட்கும் மனமில்லையே. அடி உன்னால் தானே எந்தன் வாழ்வின் பொருளும் விளங்கியதே. நாம் முன்னொரு ஜென்மம் சேர்ந்தே வாழ்ந்த ஞாபகம் வருகிறதே. ஒரு பெண்ணாய் நானும் பிறந்தேன், பிறந்த காரணம் தெரிகிறதே. நான் உனக்கே என்றும் துணையாய் வாழும் வரமும் அமைகிறதே. இதயம் காணலியே தொலைந்தும் தேடலையே. ரெண்டு நாள் ஸ்கூலுக்கு வராததுக்கு என் மேல இவ்வளவு பாசமான உனக்கு. பரிமளம் எப்படா போனா? அவ எங்கடா வந்தா? நான் தான்டா வந்தேன். ஃபுல் சாங்ல நீ தான் கூட ஆடிட்டு இருந்தியா? பெருச்சாலிக்கு அடுத்த வாரம் கல்யாணம். சந்தோஷமா இருக்க வேண்டிய இந்த நேரத்தில் ஏன் தண்ணி அடிச்சுட்டு இப்படி அழுதுட்டு இருக்காருன்னு பார்க்குறீங்களா? எல்லாம் நம்ம பசங்களோட கைங்கரியம் தான். பொது மாப்பிள்ளைக்கு சுக்கு சுக்குச்சா நல்ல யோகமாடா
சுக்கு சுக்குச்சா அந்த மண்ண மகள் தான் பெரிச்சாலி என்னண்ணே என்னடா சந்தோஷமா ஆடிட்டு போற? எனக்கு அடுத்த வாரம் கல்யாணம்ண்ணே மறக்காம வந்து மொய் எழுதுரு பொய்யா கோட்டுறாடா. உனக்கெல்லாம் எவன்டா பொண்ணு கொடுத்தது? யோகமடா சுக்கு சுக்குச்சா என்ன சின்ராசு நொண்டி நொண்டி வர்ற? 5 கிலோ அரிசியும் 500 ரூபா பணத்தையும் கொடுத்து குடும்ப கட்டுப்பாடு பண்ணிட்டாங்க. ஆமாடா, மாட்டலாம்டா. என்ன சின்ராசு இப்படி பண்ணிட்ட? யோ கதையை கேட்ட கிளம்பியா? கேள்வி கேட்டுட்டு இருக்க மறுபடியும். புது மாப்பிள்ளைக்கு சக்க சக்கச்சா வந்த நேரமடா சக்க சக்கச்சா அந்த மண்ண மகள் தான் சக்க சக்கச்சா வந்த யோகமடா சக்க சக்கச்சா புது மாப்பிள்ளைக்கு என்னங்களா சந்தோஷமா இருக்கீங்களா? சந்தோஷமா இருந்தாலே நாங்க சந்தோஷமா இருந்த மாதிரி. சந்தோஷமா இருந்து என்னடா பண்ண? அடிக்கிறதுக்கு ஒரு கோட்ரு இல்லையாடா? ஒரே ஒரு கையெழுத்து பொண்ண கோட்டருக்கு நான் ரெடி பண்றேன். ஒரு கையெழுத்துக்கு கோட்ரா? ஆமாண்ணே. இதுல ஒரு கையெழுத்து போடுங்க. இதுல ஒரே ஒரு கையெழுத்து தான். போடுங்கண்ணே. இந்தண்ணே நான் பண்ணிடுறேன். என்னென்னமோ பண்றீங்கடா அண்ணனுக்கு. ஒரு கோட்டர் தானே கேட்ட, உனக்காக ஒரு ஆஃபே வாங்கிட்டு வந்திருக்கேன். அப்படியாடா? சாப்பிடு சாப்பிடுண்ணே. சாப்பிட பயலா இருக்கீங்கடா. வாழ்க்கையில உங்களை மறக்கவே மாட்டேன்டா. உண்மையிலேயே மறக்க மாட்டேன். எல்லாருக்கும் பேட்டரா மச்சான் நம்ம எல்லாரும் பேட் ஆடுவோம், அவனால ஆட முடியாதடா. விட்றா. யாரு வர்றது வாடு பயமா இருக்கு? ஆமா தம்பி ஹாஸ்பிட்டலுக்குலாம் ஒழுங்கா போறியா? நான்லாம் ஒழுங்கா தான் போயிட்டு இருக்கேன். ஆமா உனக்கு தான் ஃபேமிலி பிளானிங் பண்ணிருக்க, கொஞ்சம் கூட அக்கறையே இல்லாம இங்க உட்காந்து தண்ணி அடிச்சிட்டு இருக்க. ஃபேமிலி பிளானிங்னா என்ன? குடும்ப கட்டுப்பாடு பண்ணிருக்கே உனக்கு. என்னது குடும்ப கட்டுப்பாடா? அடுத்த வாரம் தான் கல்யாணம், நாங்க அதுக்குள்ள பீச புடிக்கிட்டாங்களே. என்ன பரிமளம் திடீர்னு ஊருக்கு கிளம்பிட்டேன்? ஆமா, அக்கா திடீர்னு வர சொல்லிருக்கு, அதனால தான் போறேன். 3 நாள் தான், போயிட்டு உடனே வந்துடுறேன். மறக்காம லீவ் லெட்டர் வாங்கிட்டு போ, சரியா? சரி பரிமளம். பிஸ்கெட்டை கொடுத்துரு. பஸ் வந்துருச்சு. பத்ரண்டா, நான் போயிட்டு வரேன். பரிமளம் போயிட்டு வா. ஏய், கூட மறந்துட்டேன். பரிமளம் 3 நாள் ஊருக்கு போறா. இந்த 3 நாள் அவ இல்லாம நான் எப்படி இருக்க போறேன்னு எனக்கே தெரியல. என் உயிரை என்னை விட்டு போற மாதிரி இருக்கு.